ஓம் அகத்தீசாய நம. குடலில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், உருண்டை புழு, தட்டை புழு, நாடா புழு, கொக்கி புழு, இப்போ டேப் வாம்னு சொல்லக்கூடிய நாடா புழு. இந்த நாடா புழு தீவிர மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக உருவாகும். அதே போல பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது பேக்கிங் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள், குறிப்பாக பன்றி இறைச்சி. இப்போது மேலை நாட்டு கலாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு இறைச்சியோ அல்லது பன்றி இறைச்சியோ அவங்க பதப்படுத்தி அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, சமைக்கிறதுல. அது ஏற்கனவே பேக் பண்ண ஃபுட்டு. காலையில் டிஃபனுக்கு ஒரு பன்றி இறைச்சி ஒரு டப்பா எடுத்து சாப்பிட்றாரு, ஈவினிங்கில் ஒரு மாட்டு இறைச்சி சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. இது அவங்க கலாச்சாரத்தில் இருக்குது, மேலை நாடுகளில். நம்ம நாட்டிலையும் தான் இருக்குது. இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வேறு, ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வேறு. இப்போ எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவிலேருந்து ஒரு நோயாளி வந்திருந்தார். அவர் உடம்பு எப்போ பார்த்தாலும் வயிற்று வலி, அமெரிக்கா ரிப்போர்ட்டெல்லாம் அவருக்கு நார்மல்னு சொல்லுது. ஆனால் எங்களுடைய சித்தர்களுடைய அறிவை கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு குடல் புழு இருக்குதுங்கிறது தெரிஞ்சு அதுக்கான மருந்து கொடுக்கும் பொழுது அவர் கழிவறையிலேருந்து அலறிட்டு வெளியிட்டு வந்தார் ஒரு காலை பொழுதில். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரை விட உயரமாக ஒரு புழு வந்தது, 6 அடிக்கு. இதை தான் நம்ப முடியுதா? நாங்கள் அப்புறம் ஒரு மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் விநாயக மிஷன் மருத்துவமனையில் டாக்டர் மனோகரன் இருந்தார். அவர்கிட்ட கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு நோயாளி சொல்கிறார், அவரை விட உயரமாக ஒரு புழு எப்படி வந்திருக்கும்? அவர் பன்றி இறைச்சி பதப்படுத்தப்பட்ட ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் செய்த இறைச்சியை அதிகமாக சாப்பிடுவதாக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, மீட்டர் கணக்கில் அந்த டேப் வாமானது வளரும். ஒரு சிலருக்கு, ஒரு குழந்தைக்கு அப்படி மருந்து கொடுக்கும்போது மூக்கு வழியாக வெளியே வந்தது இவ்வளோ பெரிய டேப் வாம். அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கிருமி பற்றி நமக்கு தெரியலையே, கிருமி உருவாகக்கூடிய காரணமும் புரியல. கிருமி அழிக்கக்கூடிய உணவு முறைகள் இருந்து தான் எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்றோம். பாவக்காய் சாப்பிட்றோமா, சுண்டைக்காய் சாப்பிட்றோமா, கோவக்காய் சாப்பிட்றோமா? இப்போ கசப்பே இல்லாத பாவக்காய் சுண்டைக்காய்லாம் வந்துடுச்சே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆக இப்படிப்பட்ட கிருமிகளை நாம் அழிக்க வேண்டும் என்றால், அது சிறு குழந்தைக்கு கூட இருக்கலாம். ஒரு நாடாப்புழு என்பது சாதாரணமாக 1 அடி இல்லை 6 அடி கூட வளரும். நாம் அதை கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் வாழ்நாள் முழுவதுமே நோயாளியாகத்தான் இருக்க வேண்டும். எந்த கிருமி உடலில் இருந்தாலும் சருமத்தில் அதற்கான அடையாளத்தை காட்டிவிடும். சரும நோய் அத்தனையுமே கிருமிகளினால் ஏற்படுவது. அந்த கிருமிகளை அழித்து இரத்தத்தை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியத்தை வளர்க்க முடியும். ஆகவே இந்த உணவு நமக்கு ஏற்புடையது, இது நமக்கு ஏற்புடையது அல்ல என்பதை தெரிந்து மறுத்து சாப்பிட்டால் நம்முடைய ஆரோக்கியம் அங்கே காக்கப்படும்.